உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019ஆம் ஆண்டு நடந்தது. இதில் இதன் தொடர்புடையவர்கள் என்று நிறைய பேர் இப்போ கைதாகி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சாலை கைதாகி இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இதில் தொடர்பு பட்டவரா என்பதை தானாகவே முன்வந்து தன்னை கைது செய்ய வேண்டாம், இதனுடன் தொடர்புடைய வழக்குகளை தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனுவை, எழுத்து மூலமான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இது குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்கள விசேட பணிப்பாளர் என்று சொல்லி நிறைய பேர் பிரதிவாதிகளாகவும் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான வழக்கு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்னுமே மக்களுக்கு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். மட்டக்களப்பில் ஒரு பெண்ணிடம் 8,37,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர்களை பற்றி இப்போ போலீசார் தேடி வருகிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், முகநூலில் வெறும் 3 நாட்களே நண்பராக பழகிய, முகநூலில் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, இந்த பெண்ணும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் எங்கே இருந்து வர்ற மாதிரி அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், வெளிநாட்டில் ஒரு வைத்தியர், லண்டனில் ஒரு வைத்தியர் தான் இந்த ரிக்வெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அது வைத்தியரே இல்லை, போலி வைத்தியர், அது ஃபேக் அக்கௌண்ட். அப்போ அங்கே இருந்த ரிக்வெஸ்ட் வரைக்கும் அதிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பரிசொண்டு வந்திருக்குது, லண்டனில் இருந்து டான் என்ற ஒரு நபர் உங்களுக்கு ஒரு பெரிய லட்சக்கணக்கான பெறுமதியுடைய ஒரு பரிசை அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசை சுங்கத் திணைக்களத்திட்ட இருந்து விடுவிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு முதலாவதாக 87,000 ரூபாய் காசு தரணும்னு சொல்லி முதலாவதாக 87,000 ரூபாய் டிபாசிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அந்த பெண்ணும் 87,000 ரூபாவை டிபாசிட் பண்ணுறாங்க. ஏனெண்டா பெரிய தொகை, லட்சக்கணக்கில் ஒரு பரிசு வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு 87,000 ரூபாயை டிபாசிட் பண்ணுறாங்க. அடுத்ததாக 3 லட்சம் ரூபாவை டிபாசிட் பண்ண சொல்லி இவங்க கேட்குறாங்க. இந்த கேட்குற டீம் எப்படி தங்களை அடையாளப்படுத்தினு சொன்னால், கொழும்பு கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு பார்சலை விடுவிக்கிற, வெளிநாட்டு பார்சல்களை டெலிவரி பண்ணுற ஒரு கம்பெனியின் பேரை சொல்லித்தான் தங்களை இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சரி என்று இவங்களும் நம்பி முதல் 87,000 கொடுக்குறாங்க, திரும்ப 3 லட்சத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு 3,50,000 ரூபாய் தந்தா தான் பாசல தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படியே காசை போட்டு கொண்டு கேட்கல. இறுதியாக 1,50,000 ரூபாய் தந்தீங்கள்னு சொன்னால் முழுமையாக உங்களுடைய பரிசு, உங்களுடைய பாசலை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த பெண்ணுக்கும் பெண்ணினுடைய குடும்பத்துக்கும் சந்தேகம் வந்திருக்கின்றது. என்ன இவர்கள் அடிக்கடி இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி வலுத்த சந்தேகம் வந்த நிலையில் இவர்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திய போது அந்த தொலைபேசி இலக்கம் ஒர்க் பண்ணல, அந்த நம்பரையே அடைய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பைக்கெல்லாம் இவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க, இது உண்மையல்ல, இது மோசடி சம்பவம், மோசடிக்காரர்ன்றதை இவங்க சந்தேகித்ததோட மட்டக்களப்பு போலீஸில் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முறைப்பாட்டை பதிவு செய்யக்குள்ளதான் போலீசார் தீவிரமாக இப்போ விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. எங்கே இருந்து மெசேஜ் வந்தது, என்னென்ன தொலைபேசி இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கம்பெனியோட பெயர்களை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், எந்த பேங்க் அக்கவுண்ட் என்று சொல்லி போலீஸார் தீவிரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோட மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. யாரையுமே நம்ப வேண்டாம், தெரியாத நபர்களிடமிருந்து இப்படி பாசலோ அல்லது பணமோ ஏதாவது பரிசு தொகையோ உங்களுக்கு வருவதென்றால் அதை உடனடியாக நம்பி உங்களுடைய இருக்கிற காசையும் இழக்க வேண்டாம், தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையில் இப்போ சகல துறைகளுக்குமே சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுது. இப்போ 23 தனியார் வைத்தியசாலைகளில் எக்ஸ்பயரான, காலாவதியான மருந்துகளை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவர்களுக்கு வழக்கு தொடரப்பட்டு கிட்டத்தட்ட 57,98,000 ரூபாய் அபராதமாக இவ்வளவு 23 வைத்தியசாலைகளில் இருந்துமே பெறப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? எக்ஸ்பயரான மருந்தை பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில். இவர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது பிடிபட்டது 23 தனியார் வைத்தியசாலை, இன்னும் நிறைய தனியார் வைத்தியசாலைகள், தனியார் மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எதிராகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. யார் இதை சொன்னு சொன்னால், நுகர்வோர் விவகார அதிகார சபை. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் நுகர்வோருடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த அதிரடி நடவடிக்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையால் எடுக்கப்படுது. கடும் பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு கலவரம் உங்களுக்கு தெரியும். இதில் கிட்டத்தட்ட 31 பேர் உயிரிழந்திருந்தாங்க, 10 சிறை அதிகாரிகள், மிச்சம் அங்கே இருந்த கைதிகள். 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில்
சிம்பிளாக ஆரம்பமான ஒரு மோதல் எப்படி பெரிய ஒரு கலவரமாக வந்து 31 பேர் உயிரிழக்கிற அளவுக்கு பெரியதாக மாறியிருக்கின்றது தான் இதில் விஷயம். இப்போ விசாரணைகள் தீவிரமாக நடந்து வர நேரத்தில் சிஐடியினர் நீதிமன்றத்தில் சில விடயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் முக்கியமாக இது வந்து ஒரு குற்றம் என்று சொல்லியே நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது திட்டமிட்ட ஒரு குற்றம் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதோட 969 பேரிட்ட விசாரணைகள் நடந்திருக்கிறது. அங்கே இருந்த கைதிகள் சிறை அதிகாரிகள் என்று சொல்லி 969 பேரிட்ட விசாரணை நடந்ததில் 40 பேர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி இவர்கள் சந்தேக நபர்கள் என்று சொன்னால் இந்த சம்பவத்தை தூண்டியமை, திட்டமிட்டமை, இதற்கு பின்னால் செயல்பட்டமை என்று சொல்லி 40 பேர் செயல்பட்டிருக்காங்க. பேர்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதோட இதில் வந்து 31 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொன்னால் 17 பேர் துப்பாக்கி சூட்டால் ஏற்பட்ட காயங்களால் தான் உயிரிழந்திருக்கிறதாக சிஐடியினர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். கொழும்பு போர்ட் சிட்டி இங்கே வந்து அதிகமாக சீன நாட்டவர்கள் தான் வேலையாற்றி வருகிறார்கள். அங்கே வந்து தங்கியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். சீன நாட்டவர்கள் இங்கே வந்து ஒரு பெரிய சினிமா படத்தில் வார மாதிரியான ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதில் உயிரிழப்பும் பதிவாக இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே தங்கி இருக்கிறார்களில் 3 பேர் இரவு 11 மணி அளவில் இந்த போர்ட் சிட்டிக்கு போயிருக்கிறாங்க. ஆட்டோவில் போய் போர்ட் சிட்டியில் இறங்கி அங்கே இருக்கிற ஒரு தொங்கு பாலத்தில் மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க போகிறது 11 மணிண்டா 12 மணி தொடக்கம் 2 மணி அந்த இரவு நேரத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் கருப்பு வேனில் வந்திருக்கிறாங்க. அவங்களும் சீன நாட்டவர்கள் தான், யாருமே இலங்கையர்கள் இல்லைன்னு தான் செய்தியில் வந்திருக்கிறது. அவர்களும் சீன நாட்டவர்கள். அப்படி 20 பேர் வரைக்குள்ள இவங்களை வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவங்களுடைய முகத்தை, கண், கை, காலத்தை மூடி அவர்களை துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு போட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் வந்து உயிரிழந்துட்டார். அவரை கொண்டே எகெலிய கூட காட்டு பகுதிக்குள்ளே கொண்டே அந்த உயிரிழந்த நபரின் உடலத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு சும்மா போடலை, அங்கே வந்து கற்களால் அந்த உடலத்துக்கு மேலே அடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ அந்த உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட இவர்களுடைய வாகனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்கி டோக்கியோட குண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு பிஸ்டலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தான் இங்கே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த எகெலிய கூட காட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட உடலத்துடைய நபரின் பெயர் வந்து காவோ ஷோங் என்று சொல்லப்படுது. அதோட 3 பேர் மொத்தமாக அந்த 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போனாங்க. 3 பேர் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த 20 பேர் கொண்ட கும்பல் அதில் ஒரு ஆள் உயிரிழந்துட்டார். மிச்சம் 2 பேரும் தான் முன்னரே போய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இப்போ விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அப்போ இந்த சீன தூதரகம் சரி, இலங்கை தூதரகம் சரி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் சீன நாட்டவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியும் விரிவான விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடந்து வருது. நேற்று இரவு இன்னொரு துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவாக இருக்குது. அது இலங்கையர்களுக்கு இடையில் எங்கேன்னு சொன்னால் வத்தலையில் பள்ளியவத்தன்ற இடத்துல ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போதுதான் எதிர்பாராத இந்த துப்பாக்கி சூடு பதிவாக இருக்கின்றது. ஆனால் இலக்கு வைத்தது ஒரு நபரை, உயிரிழந்தது இன்னொரு நபர் என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்தியவர்களும் அந்த வாகனத்தை கைவிட்டுவிட்டு பாதியிலேயே கைவிட்டுவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். வாகனம் இப்பொழுது போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு இவங்கள் யாரை குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தினு சொன்னால் போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு ரொசான் என்ற நபரை தான் இவங்க வந்து குறி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த துப்பாக்கி சூடு தவறுதலாக யாரை குறி வைத்திருக்குன்னு சொன்னால் அவருடைய நண்பரைத்தான் குறிவைத்து அவர் வைத்தியசாலையில், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை தேடி போலீசார் விரிவான விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். அண்மையில் சீன நாட்டவர்கிட்ட இருந்து 2 கோடி பெறுமதியான பணத்தை கொள்ளையிட்ட கும்பல் உங்களுக்கு தெரியும். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனும் கைது செய்யப்பட்டார். இந்த கும்பல் 5 பேர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் உட்பட அந்த திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. வருகிற 27ஆம் தேதி வரை இந்த 5 பேரையுமே விளக்கமறியலில் வைக்க சொல்லியிருக்காங்க. அது தொடரலாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் நடந்த இந்த திருட்டு வந்து ஒரு பாரிய திருட்டு. அதுவும் வந்து அந்த சீனாவிலிருந்து இலங்கைக்கு வேலை நிமித்தமாக வந்த ஒரு சீன நாட்டவரிடம்தான் இவர்கள் 2 கோடி பணத்தை வழிப்பறை செய்திருக்கிறார்கள். இலங்கை போலீசார் என்று தங்களை போலியாக அடையாளப்படுத்தி வழிப்பறை செய்திருக்கிறார்கள். அண்மைய காணொலியிலையும் நான் அதை தெளிவாக உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். ஒரு முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகன் இப்படி ஒரு திருட்டில் ஈடுபட வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்குதுன்றது தான் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு 24ஆம் தேதி இலங்கையின் மிக முக்கியமான பரபரப்பான செய்திகளை பார்த்திருக்கின்றோம். செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நாங்கள் போடுற காணொளிகள் உங்களுக்காக வரும்.